ஹாய், ஹலோ, வணக்கம். இது என்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னையோட வீடியோ. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வாங்க தம்பிங்கெல்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2 நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கேன். இப்போ நான் லீவ் போட்டிருக்கனால கொஞ்சம் ரெடி பண்ண முடியல வீட்டை. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணலாம் இந்த லீவ் போட்டிருக்கனால கூட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் செய்யாமல் இருப்பீங்கன்னு பார்க்காதீங்க. இல்லை 2 பிள்ளைங்களை வச்சு நம்ம 8 மணிக்கு வேலைக்கு போகிறனால அந்த வேலை கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று துவைச்ச துணி அது ஃபுல்லாக அது அப்படியே கிடக்கு. சரி, ஓகே, தம்பிங்கெல்லாம் அனுப்பியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா காலைல சமைச்ச பாத்திரம்லாம் எடுத்து கழுவி போட்டு மீதி அதாவது எங்கே எடுத்தோமோ அதெல்லாம் அங்கேயே திரும்ப நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பாத்திரத்தை விளக்கிட்டு துணி கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஏன்னா 2 நாளாக துணி துவைக்கலை. இது பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான், சொந்த வீடு எங்களுக்கு கிடையாது. இது எங்கே இருக்குதுன்னா திருப்பூரில் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையன் 10th படிக்கிறான், சின்ன பையன் 6வது படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு, நான் போடவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணேன், பட் முடியலை வேலைக்கு போகிறதுனால. சரி, இனிமேல் ஏதாச்சும் பண்ணலாமே அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ ஒரு மெமரபுளாக இருக்கட்டுமே அப்படின்றனால நான் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பேர் பானு. என் பேர் மறந்துருப்பீங்க. என் பேர் பானுமதி. என் வீட்டுக்கு பேர் மணிகண்டன். பெரிய பையன் பேர் ஸ்ரீநித்தின். பெரிய பையன் பேர் பிரவீன்ராம், சின்ன பையன் பேர் ஸ்ரீநித்தின். வீடியோ நான் கட் பண்ணலை. ஏன்னா நம்ம எப்படிலாம் ஆங்கிள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியணும்ல. இப்போ தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கிச்சனில் எது எப்படி வைக்கணும்னு அது கொஞ்சம் எனக்கு தெரியும். பட் இன்றைக்கி உள்ள டைமில் இந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். யாராச்சும் இது இப்படி வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோறு வச்சாச்சு, காலைல ரசம், தம்பிங்களுக்கு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. மதியமும் அதே தான். சரி, எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு கேஸ்லாம் தொடச்சி விட்டு நான் அடுத்த வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி சின்ன வேலை உங்களோட பேசிவிட்டு இந்த விளாக் நான் எடுத்துகிட்ருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் லாங் வீடியோ இப்போ ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த டைம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. அதான் சரி அப்படியே நம்ம வீடியோ எடுப்போமே, ஏன் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே வீடியோ எடுத்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இதில் ஏதாச்சும் பிழை இருந்தால் தப்பு இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் எடுத்து போட்டிருக்கேன் கழுவுறதுக்கு ரெடியாக. ஆல்ரெடி போய் துணி ஃபஸ்ட்டு ஊற வச்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவிக்கலான்னு எடுத்து போட்டு வச்சுட்ருக்கேன். இன்னும் துணி இருக்குது, அதையும் சாயங்காலம் துவைச்சிக்கலாம். மீதி துணியாக கொடி இல்லை அதனால் அப்படின்னு கொஞ்சம் துணி எடுத்து வச்சுட்டேன். மீதி இன்னைக்குள்ளே துணி நடக்கும், அதையும் நான் துவைக்கணும். சரி, வந்து பாத்திரங்கள் விட்டுருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் வேலை பார்க்குறேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால டயத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால சாப்பிட்ருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற சொந்த வீடாக வாடகை வீடான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லோரும் வெள்ளிக்கிழமை. நான் என்னடா சாமி கும்பிடலையா அப்படின்னு பார்க்காதீங்க. சாமி கும்பிடணும், சாயங்காலமெல்லாம் கும்பிடணும். எல்லோரும் மனசு சரியில்லைன்னு தான் சாமி கும்பிடும். மனசு சரியில்லைன்னு நான் சாமி கும்பிடலை. ஒரு 2-3 வாரம், சொல்லப்போனால் 1 மாதம் ஆச்சுங்க நான் சாமி கும்பிடணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்தாலும் ஏதோ ஒரு 5000 ரூபாய்க்கு நான் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய்க்கு செலவு வந்துடுது. உடம்பு சரியில்லாமல் போயிடுது. என்ன பண்ணுறது? அதனால் சாமி மேலே கொஞ்சம் கோவம்ன்றாலும் சாமி கும்பிட இன்ட்ரெஸ்ட்டே வரலங்க. வரும், அதுக்காக நம்ம கும்பிடாமல் போகிறது கிடையாது. அவங்க இல்லாமல் நம்ம இல்லை. நம்ம அம்மா அப்பாட்ட கோவப்பட மாட்டோமா? அந்த மாதிரி தான் நானும் சாமிக்கிட்ட கோவிச்சிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் கும்பிட்ருவேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பும் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க சாமி அப்படிங்கிறதுனால. பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்கேன். ஒரு வேளை டெய்லியும் பாத்திரம் எவ்வளோ நம்ம கம்மி பண்ணாலும் சேர்ந்துட்டு பாத்திரம் எப்படி தான் செய்யணும்னு தெரியும். என்ன பண்ணுறதுங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பத்தாது.
நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எப்படி வேலை செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் லாங் வீடியோ, ப்ளீஸ் பாருங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன், அதான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் நான் அது கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. கேமரா சாஞ்சிடுச்சு ஸ்டாண்டு. சரி, அதையே நம்ம கட் பண்ணோன்னு அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஒரு வழியாக பாத்திரத்தை கழுவிட்டு சிங்கையும் கழுவிட்டுருக்கேன். நீங்களாம் காலைல எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா வாக்கப்பட்ட ஊர் மதுரை, இருக்கிறது திருப்பூர். மதுரையில் யாராச்சும் இருப்பீங்கன்னா பார்க்குற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள், அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீட்டுக்கார் என்ன வேலை பார்க்குறாருன்னா எலாஸ்டிக் கம்பெனி தெரியுமா, அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் 1 by 1 நாங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் ரெகுலராக நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் ரெகுலராக ஷார்ட்ஸும் வரும், லாங் வீடியோவும் போகலான் இருக்கேன். இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்க நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பாத்திரம்லாம் கழுவிட்டேன். அப்படியே சும்மா ஒரு வீடியோ, அடுத்த வீடியோ என்னென்னா பாத்திரம் கழுவி ரூம் க்ளீன் பண்ணி துணி வச்சேன். அடுத்து பார்த்திங்கன்னா தம்பிங்க துணிலாம் கசமசான்னு என் துணி எல்லாமே அப்படியே கிடக்கு. அடுத்து அந்த வேலை பார்க்கணும். சரி, 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை வேலைக்கு போகிறனால. சரி, அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு வழியாக கிச்சன் வேலை முடிஞ்சு பாருங்கள். இதுதான் கிச்சனு. என்ன டாக்டர் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் கசகசன்னு இல்லை, எப்படி சொல்கிறது, ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தான் லீவ் போட்டிருக்கேன். அதனால் ஓரளவுக்கு பெட்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீட் பண்ணலை, க்ளீன் ஓரளவுக்கு கூட்டி பாய்த்தெல்லாம் ரெடி பண்ணி உரமாக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.